ஹலீம்தீன் இருக்கிறீங்களா? விஷயன் இருக்கிறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க விஷயன். இருக்கிறீங்களா? யா ஓ விஷயன் என்ன விஷயன் சவுண்டு கேக்குது இல்லையா? சவுண்ட் கேக்குது. உங்களோட சத்தம் ஒன்று வருது. என்ன சத்தம்? சரி. இல்லை ரைட். ஓகே. இப்ப நாங்க வழமை போன்றுதான் வாக்கியங்கள் 2 சொல்ல போறேன். அந்த வாக்கியங்களுக்கான சிங்கள அர்த்தத்தை நீங்க சொல்லணும். சரிதானே? விஷயன் உங்களுக்கு தர 2 வாக்கியம் என்ன சொன்னா, இந்த எண்ணத்தை நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். எப்படி சொல்றது? இந்த எண்ணத்துக்கு நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த எண்ணத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நோயா இதன்னைக்கு අපිට දගවුරු இல்ல. ගන්න. நான் சொல்றது இந்த எண்ணத்துக்கு நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றது. இதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். எப்படி சொல்றது? මේකට අපි කැලපෙන්නේ. அது கஷ்டம் தானே? கஷ்டம். කැලපෙන්නේ. சரி. மே மத்தையட்டு இந்த எண்ணத்துக்கு மத்தையன்ற எண்ணம். அதாவது மத்தையன்னு சொல்றோம் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம்னு சொல்றோம். அந்த எண்ணத்துக்கு நாங்க மே மத்தையட்டு இந்த எண்ணத்துக்கு අපි එකඟ වෙන්නේ නැහැ. අපි එකඟ වෙන්නේ නැහැ. අපි එකඟ වෙන්නේ නැහැ. එකඟ වෙන්නේ නැහැ. එකඟ වෙන්නේ නැහැ. மே மத்தையட்டு අපි එකඟ වෙන්නේ නැහැ. இந்த எண்ணத்துக்கு நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த எண்ணத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லும்போது மே மத்தையட்டு අපි එකඟ වෙන්නේ නැහැ. சரியா? இந்த எண்ணத்தை இந்த எண்ணத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி சொல்றானே. சில ஆட்கள் எண்ணங்கள் வைப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். ஏதாவது இப்ப இந்த இலங்கையில என்னது அரசியல் பிரச்சாரங்கள் போய்கொண்டிருக்குது. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த எண்ணத்தை நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல மே மத்தையிட்டு அப்படி எக்கங்க வெண்ணின என்று சொல்லணும். மே மத்தையிட்டு அப்படி எக்கங்க வெண்ண சவுண்டு கூட விஷயம் என்ன இன்றைக்கு சவுண்ட் சரியான சவுண்டு கூடவா? ஓ சரன்னு கேக்குது. சரி இப்ப சரி. இந்த வீடியோ போட்டிருக்கணும் ஒன்று மில்லி. இப்ப சரி. இல்ல அங்கால எல்லாம் நீங்க இழுக்கிற சத்தம் ரூம்ல இருக்கு. ஓ கொப்பிக்கு மேல கையை வச்சு இழுக்கிற மாதிரி தான் சத்தம் கேக்குது. சரி அடுத்தது என்னன்னு சொன்னா, என்னால இதை தனியே செய்ய முடியாது. எப்படி சொல்றது? என்னால இதை தனியே செய்ய முடியாது. மகெங் மேகெங் தனியம கரண்ட பே. மகெங் மேக்கிங் இதுல இருந்து தனியே செய்ய இயலாதுன்னு சொல்றீங்க. நான் சொல்றது என்னால இதை தனியே செய்ய முடியாது. என்னிடத்தில் இதுல இருந்து நான் தனியே செய்ய மாட்டேன். என்னால இதை தனியே செய்ய முடியாது. மட்ட மேக்க தனியம கரண்ட பே. மட்ட என்னால இந்த மட்டன்றது என்னாலன்ற அர்த்தமும் தரும். எனக்குன்றதான் எனக்கு இதை தனியே செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். என்னால இதை தனியே செய்ய முடியாது அப்படி சொல்றானே நாங்க. அத மாதிரி மட்ட மேக்க தனியம கரண்ட பே. என்னால இதை தனியே செய்ய முடியாது. மட்ட மேக்க தனியம கரண்ட பே. மட்ட மேக்க தனியம கரண்ட பே. சரியா? மட மேக்க தனியம கரண்ட பே. என்னால இதை தனியே செய்ய முடியாது. மரியம் இருக்கிறீங்களா? மரியம் விஷயம் உங்களுக்கு டபுளா கேட்கலையா? கேக்குது. நானே மரியம்ட போன்ல ஏதோ பிரச்சனை. மரியம் நீங்க ரெக்கார்டிங் கேட்கக்குள்ளேயும் பார்த்து பாருங்க. டபுளா கேட்கும். நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன் சார். இல்ல உங்களோட இல்ல நான் சொல்றது மரியம்ட சொல்றேன். சரி இருக்கிறீங்களா? ஹலீம்ங்க. ஹலீம் தீன் சொல்லுங்க. எங்க போனீங்க? சார்
பள்ளி போய் சார் பள்ளி போயிட்டு வந்து ஆ, 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 ஆ. சொல்லுங்க. என்ன கேள்வி? சிறந்தனா அந்த ஆவம என்று சொன்னார். ஓ ஆவத் ஆவத் ஓ ஆவம அதுக்கும் ஓ ஆவம ஓ ஆவுத்துன்னு சொன்னா வந்தால், ஆவுத் வந்தால், கேவுத் சாப்பிட்டால், பிவ்வுத் குடித்தால், கத்துத் எடுத்தால், கியோத் போனால் வரும். கியாம போனதும், ஆவம வந்ததும், கேவம சாப்பிட்டதும், வந்ததும் சொல்லுங்க. அம்மா வந்ததும் சொல்லுங்க. அப்படி சொல்றேன் தானே. ஆவம கியான். ஓ ம் ஆவம வந்ததும், ஆவுத் வந்தால். வந்தா விளங்கிட்டா? வந்தாலும்ங்கிறதுக்கு சார் வந்தாலும் சொல்லியிருந்தாலும் ஓ அது சொல்லி இருந்தாலும் கியலத்தி புனுத், எவில்லத்தி புனுத் வந்திருந்தால். விளங்கிட்டா? ஆ, எவில்லத்தி புனுத் வந்திருந்தால், கியலத்தி புனுத் சொல்லி இருந்தால், கிஹில்லத்தி புனுத் போயிருந்தால், காலத்தி புனுத் சாப்பிட்டு இருந்தால், கதா கரலத்தி புனுத் கதைத்திருந்தால், கியலத்தி புனுத் சொல்லி இருந்தால், அப்படி வரும். விளைஞ்சா? ரைட் நான் சொன்னேன் லா சார். வந்தா சொல்லி சொல்லிட்டு, ஆகி ஆகிட்டு, போய் போயிட்டு, லா காலா பீலா அப்படி சொன்னேன் நான். ஓ ஓ அந்த மாதிரி தான் அது வரும். சரியா? ஆமாம் சார். ஓகே ஓ எதுவும் இன்னும் டவுட் இருக்கா? குழப்பம் இருந்தா இல்லை சார். ஓகே சரி. ஹலீம்தீன் சொல்லுங்க. உங்களுக்கு 2 வாக்கியம் தரப்படும். அந்த வாக்கியத்தை சிங்களத்துல சொல்லணும். சரியா? ஓ சார். நாங்க ஒன்றாக ஒத்துமையாக வாழ வேண்டும். අපි ம் අපි එකතු වෙලා ජීවත් වෙන්න ඕන. நாங்க எல்லாரும் ஒன்று கூடி வாழணும். நான் அதை சொல்லல. நான் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். இப்ப அதிகமா அரசியல்வாதிகள் சொல்றாங்கண்ணே. அப்படிதானே? ஓ ஓ எலெக்ஷன் கேட்கும் பிறகு எத்தனை சொல்லுவாங்க, நாங்கள் எல்லோரும் ஒன்றா வாழ வேண்டாம் என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்க எல்லோரும் ஒற்றுமையா ஒன்றா வாழணும்னு சொல்லுவாங்க. அது பிறகு எல்லாம் வெண்டதுக்கு பிறகு அதெல்லாம் இருக்காது. අපි අපි එකටම ජීවත් වෙන්න ඕන. අපි එකට සමගියෙන් ජීවත් වෙන්න ඕන. අපි එකට நாங்கள் ஒன்றாக சமகியன் ஒற்றுமையாக சமகியன் ஒற்றுமையாக ஜீவத் වෙන්න ඕන வாழ வேண்டும். අපි එකට සමගියෙන් ජීවත් වෙන්න ඕන. விளங்கிட்டா? අපි එකට සමගියත් ජීවත් වෙන්න ඕන. சமகியன் சமகியன்னு சொன்னால் ஒற்றுமை. சரியா? சமகியன் ஜீவத் වෙන්න ඕන ஒற்றுமையாக வாழ வேண்டும். சரியா? සමගියෙන් වෙන්න ජීවත් වෙන්න ඕන. சமகியன் ஜீவத் වෙන්න ඕන. சரிதானே? ஓ சார். சரி. மரியம்ட போனை செஞ்சிடுங்க மரியம். ஏதாவது பண்ணுங்க மரியம். ப்ளீஸ் மரியம். நீங்க கதைக்கிற மாதிரி இருந்தா நீங்க அப்படி செய்யணும். எனக்கு மட்டும்தான் அது கேக்குதா? ஹலீம்தீன் உங்களுக்கு அப்படி கேக்குது இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க கேட்கலையே சார் அப்படி. இந்த ரெக்கார்டிங்ல நீங்க பாக்கலையா? அந்த அங்கேயும் கேக்குதா? அத டபுள் சவுண்டா கேக்குது. அதாவது நான் டபுள் சவுண்ட் ஆகி இப்ப மரியத்தோட நான் கதைக்கும் போது, இப்ப உங்களுக்கு இல்ல, மரியத்தோட நான் கதைக்கும் போது நான் கதைக்கிற சவுண்ட் ரிட்டர்ன் கேக்குது. அது வைப்ரேஷன். இப்ப பாருங்க நான் சொல்றேன். நான் இப்ப நீங்க சொல்லுங்களா ஒரு டிஃபரெண்ட் விளங்குது இல்லையாண்டு. மரியம் மைக் ஆன் பண்ணுங்க மரியம். இப்ப நான் கதைக்கிறது ரிட்டர்ன் கேக்குதான்னு பாருங்க. மரியம் கதைங்க பாப்போம். கேக்குதானே நான் கதைக்கிறேன் திருப்பி? ஓஃப் பண்ணுங்க மரியம். உங்களுக்கு கேக்குதா? ரிட்டர்ன் கேக்குதா நான் கதைக்கிறது?
மத்தவங்களுக்கு கேட்கலையா? ஓ கேக்குது ஆ, இந்த கிளியர்ல அதான் பிரச்சனை. ஒன்று மரியம் ஹேண்ட் ஃப்ரீ அடிங்க. ரைட்டா மரியம்? ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சு கொள்ளுங்க. காதுக்குள்ள ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சு கொண்டு நீங்க கதைங்க. அப்படி இல்லைன்னா போனை மாத்துங்க. இல்லாட்டி மரியமுக்கு தான் நஷ்டம். மரியத்துக்கு ஒரு இது ஒன்று இல்லாம போயிடும். என்னது ஒரு என்ன சொல்றது, ஒரு முயற்சி ஒன்று இல்லாம போயிடும். நான் கதைக்க போகல, நீங்கள் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு எடுத்துக்கொள்ளணும் நீங்க. சரி, ஷிஃப்னா ஷிஃப்னா இருக்கிறீங்களா? மத்தாக்கள் ஓஃப் பண்ணி கொள்ளுங்களேன். மத்தாக்கள் ஓஃப் பண்ணி கொள்ளணும். நான் கதைக்கிறாக்கள் தான் கதைக்கணும். மத்தாக்கள் நீங்க மைக்குள்ள இருந்து நீங்க கதைச்சு கொள்ளுங்க. நான் இப்ப யாருக்கிட்டையாவது நான் கேட்கிறேனா இருந்தா அது அன்னாருக்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கிறேன். நீங்க மைக் ஆஃப்ல இருந்தாலும் நீங்களும் அதை சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. சரியா? நான் கதைக்கிறாள் மைக் ஆன் பண்ணி கதைங்க. ஷிஃப்னா இருக்கிறீங்களா? எனக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது ஷிஃப்னா. அப்படி சொல்லணும். எனக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, எனக்கும் ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. எப்படி சொல்றது? ஷிஃப்னா உங்களுக்கு சொல்ல இல்லை, நான் அதை வாய்ஸிங்கில் சொல்ல சொன்னேன். பொறுமைக்கு என்ன சொல்றது? இவசீம என்ன இருக்கு? ஓ, எல்லைக்கு நாங்க சொல்றது சீமாவ. எனக்கும் எல்லைக்கும் ஒரு பொறுமை இருக்கு அப்படி சொல்றானே. நம்ம என்னது, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படி சொல்றானே. அப்படி சொல்ற இல்லையா? சொல்ற இல்லையா? நம்ம கதைச்சிட்டு இருக்கும்போது பொறுமையா பொறுத்து பொறுத்து இருந்துட்டு கடைசியா சொல்ற இல்லையா? நம்ம எனக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. மத ம். இலக்கியமாக ம். தெரியறது. மටත් ඉවසීමෙන් සීමාවක් තියෙනවා. எப்படி? மටත් எனக்கும், மට எனக்கு, மටත් எனக்கும், இவசீம பொறுமை, இவசீமென் பொறுமையில, சீமாவ எல்லை, சீமாவக் எல்லை ஒன்று, தீயனவா இருக்குது. மட்டத் இவசீமன் சீமாவக் தீயனவா, என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த ஒரு எல்லை தான் சீமாவக் அக்குன்னு சேர்ந்துருக்கு. விளைஞ்சா நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா? உயிர் இல்லாததுக்கு அக்கும், உயிர் உள்ளதுக்கு எக்கும் சேர்க்கணும்னு சொல்லி. அப்ப ஒரு எல்லைன்னு சொல்லும் போது சீமாவாக்குன்னு சொல்லணும். அப்ப மட்டத் இவசீமன் சீமாவத்தீனவா, என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. விளங்கிட்டா? மட்டத் இவசீமன் சீமாவத்தீனவா. சரியா? மத இலக்கியமாவின் இல்ல, இவசீமாவின் இல்ல, இவசீமென், இவசீமென், இவசீம தானே அது. இவசீமன பொறுமை. அப்ப பொறுமையில் என்று சொல்லும் போது இவசீமென் என்று சவுண்ட் வரும். சரியா? இவசீமென், இவசீமென் சீமாவாக் தீனவா. சரியா? சரி, அடுத்தது சொல்லுங்க. எடுங்க தம்பி, எடுத்து சாப்பிடுங்க. யாராவது வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு ஒரு வயசு குறைஞ்ச ஒரு தம்பின்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த தம்பி கிட்ட நீங்க சொல்றீங்க, எடுங்க தம்பி எடுத்து சாப்பிடுங்க. எப்படி சொல்றது? சொல்லுங்க பாபு. எடுங்க தம்பி எடுத்து சாப்பிடுங்க. கண்ணமல்லி, 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 கண்ணக்கேன. கண்ணக்கி அண்ணையா? எடுங்க தம்பி எடுத்து சாப்பிடுங்க. கண்ணக்கேன. கண்ணமல்லி அரன் கண்ண, அரங் எடுத்து கண்ண சாப்பிடுங்கள். விளங்குதா? கண்ணமல்லி அரங் கண்ணு, கண்ணமல்லி அரங் கண்ணு, அரங் கண்ண இல்ல, அரங் கண்ணு. கண்ணமல்லி அரங் கண்ண, கண்ண எடுங்க, மல்லி தம்பி, கண்ணமல்லி எடுங்க தம்பி, அரன் எடுத்து கண்ணை சாப்பிடுங்க, அரங் கண்ணை எடுத்து சாப்பிடுங்க. கண்ணமல்லி அரங் கண்ணு எடுங்க தம்பி எடுத்து சாப்பிடுங்க. சரியா? சரி, அடுத்தது டிலோஜினி இருக்கிறீங்களா?
டிலோஜினி இல்ல. ஜீனத் இருக்கிறீங்களா? இல்லை. அபிஷாலினி இருக்கிறீங்களா? ஆம் சார். அபிஷாலினி உங்களுக்கு தார வாக்கியம் என்னன்னு சொன்னா, எனக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க, சரியான தாகமா இருக்கு. எப்படி சொல்றது? எனக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க, தாகமா இருக்கு. ம், இ- மட்ட ம். වතුර ம். ටිකක් දෙන්න. டிகா கேன் கொண்டு வாங்க. கேன் கேனவா ටිකක් ගේන්න. கேனவா கொண்டு வரது கேன் கொண்டு வாங்க, கொண்டு வருவதற்கு கொண்டு வாருங்கள். கேன் மட்ட வத்துருட்டிக்கா கேன் எனக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க. எப்படி சொல்றது? මට වතුර ටිකක් ගේන්න. மட்ட வத்துருட்டிக்கா கேன் சரியான தாகமா இருக்கு. சரியான தாகமா இருக்கு. அதுக்கு தாகமா இருக்கிறதுக்கு என்ன சரி சொல்றீங்க? திபஹாய் திபஹாய். திபஹாய். ஓ ஹரி திபஹாய். ம், ஹரி என்று சொன்னா ஹரி சரியான, திபஹாய். சரியான, மிகவும் அப்படின்ற அர்த்தங்கள்லாம் ஹரின்றது தரும். சரி, சரியான, ம், மிகவும் அப்படின்ற அர்த்தம் தரும். அப்ப மிகவும் தாகமாக உள்ளது, சரியான தாகமா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க ஹரி திபஹாயின்னு சொல்லணும். சொல்லுங்க அப்ப. இப்ப எனக்கு தண்ணி கொஞ்சம் ஆ, கொண்டாங்க, சரியான தாகமா இருக்கு. මට වතුර ටිකක් ගේන්න. හරි තිබහත්. තිබහත්. திபஹத் இல்ல, திபஹாய். තිබහයි. திபஹாய். හරි තිබහයි. ஹரி திபஹாய். තිබහයි අස්ස. ஓ திபஹாய் திபஹாய். திபஹா என்று මට சொன்னால் වතුර ටිකක්. தாகம். திபஹை திபஹாயோட ஈய சேர்த்தா திபஹை என்று உச்சரிக்கப்படும். அப்ப திபஹைன்னு சொன்னா ம், எனக்கு தாகமா இருக்கு. அந்த ஈ வந்து இருக்குது, உள்ளது, ஆனது அப்படின்ற அர்த்தங்களை தரும். சரியா? ம், சரி. சரி. මට වතුර ටිකක් ගේන්න. ம். හරි තිබහයි. හරි තිබහයි. මට වතුර ටිකක් ගේන්න. හරි තිබහයි. මට වතුර ටිකක් ගේන්න. හරි තිබහයි. சிம்பிளா கதைக்கலாம். மට வத்துரு ටිකක් ගේන්න. හරි තිබහයි. சரியா? சரி, அடுத்து சொல்லுங்க. என்ன இப்ப போக விடுங்க, நேரம் போகுது. என்ன இப்ப போக விடுங்க, நேரம் போகுது. எப்படி சொல்றது? என்ன இப்ப போக விடுங்க. ம், මම என்னென்ன என்ன මම මම දැන් යන්න. விடுங்கக்கு என்ன சொல்றது? விடுங்கன்னு சொல்லும்போது, போக விடுங்க. இந்த இடத்துல இந்த இது இருக்கு தானே, ஒரு வினை சொல்லோட வரக்கூடிய விடுங்க இருக்கு தானே. விளங்குதா நான் சொல்றது ஓ அபிஷாலினி? ஓ அதாவது இப்ப ஓ சாப்பிட விடுங்க, போக விடுங்க, பார்க்க விடுங்க அப்படின்றது பார்க்க, சாப்பிட, போக, கதைக்க, எடுக்க, நடக்க, உடைக்க, கிழிக்க, ஒட்ட இதெல்லாம் ஒரு செயல். அப்படித்தானே? ஒட்டுறது ஒரு செயல். ஓ அப்போ ஒட்ட விடுங்க. இரணவா கிழிக்கிறது ஒரு செயல். அப்ப கிழிக்க விடுங்க. அப்ப எடுக்க விடுங்க. எடுக்கிறது ஒரு செயல். எடுக்க விடுங்க. பார்க்க விடுங்க. என்ன டிவி பார்க்க விடுங்க. அப்ப பார்க்க விடுங்க. இந்த பார்க்க, எடுக்க இந்த மாதிரி சொல்ற இந்த வினை சொல்லுக்கு பக்கத்துல வர விடுங்க ஒரு விதமா பயன்படுத்தப்படும். மத்த விடுங்க எப்படி தெரியுமா இருக்கும்? மத்த விடுங்க அறின்னு வரும். ஆ இப்ப ஸ்கூல் விடுங்கன்னு சொன்னா ஸ்கூல் அறின்னு. சரியா? ஆ. பட்டம் விடுங்கன்னு என்ன சொல்லும்போது சும்மா விடுங்க. இப்ப மட்ட நிக்க. நான் அதை சொல்றேன். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, இப்ப பட்டம் விடுங்க இருக்கு தானே. இப்ப ஓ பட்டம் செயலா பொருளா? பட்டம் ஒரு பொருள். அப்ப பட்டம் விடுங்கன்னு சொல்லும்போது சருங்கல் அறின்னு, சருங்கொலை அறின்னு. சரியா? சருங்கொலைன்னு சொன்னால் பட்டம். அப்ப சருங்கொலை அறின்னு சொன்னா பட்டம் விடுங்கன்னு அர்த்தம். சரியா? ம், ம். இப்ப இஸ்- இப்ப ஸ்கூல் விடுங்கன்னு சொல்லும்போது ஸ்கூல் அறின்னு. சரியா? ஆ அப்படி ஆ வரும். இப்ப தம்பிய காசு கொடுக்கறதுக்கு தம்பிய விடுங்கன்னு சொல்றேன் தானே, மல்லிவா அறின்னு. ஓ மல்லிவா அறின்னு. இப்ப அது ஒரு செயல் இல்லையே. தம்பிய விடுங்கன்னு சொல்றது ஒரு செயல் இல்ல. தம்பி செயல் இல்லையே. அது ஒரு நபர். அப்படித்தானே? அப்ப தம்பிய விடுங்கன்னு சொல்லும்போது மல்லி அறின்னு. சரியா? அப்படி வரும். ம், இப்ப ஒரு செயலுக்கு பக்கத்துல விடுங்கன்னு சொல்லும்போது தென்னு வரும். தென்னண்டா தாங்கண்ட அர்த்தம். சரியா? ம், இப்ப சாப்பிட விடுங்கன்னு சொல்லும்போது கண்ணதென்னு, போக விடுங்க ம். யான்னதென்னு. இப்ப விளங்குதா? ஓ அவரை வரவிடுங்க என்னதென்னு, ஏஆட்ட என்னதென்னு. என்னது அவரை என்ன? வரவிடுங்க ஏஆட்ட என்னதென்னு. என்ன போக விடுங்க. ம். எப்படி சொல்றப்ப? என்ன போக விடுங்கன்னா
යන්නද එන්න දැන් යන්නද එන්න දැන් යන්නද එන්න එන්න මට දැන් යන්න දෙන්න. මට ඔව් මට දැන් යන්න දෙන්න. මට දැන් යන්න දෙන්න. අංගල நேரம் போகுது. වෙලාව போகுது. போகுதுக்கு நில்லுங்க கேவா இல்ல வெளாவே கேவா. அது போயிட்டு கியா போயிட்டு யனவா போகுது. நான் சொன்னேன் தானே யாரு வேணாலும் போகலாம். யனவான்னு சொன்னா போகப்படுகிறது. போகிறார் போகுது அப்படில வரும். நேரம் போகுது போகுது என்று சொல்றது இறந்த காலம் தானே சார்? இல்ல போகுதுன்னு சொன்னா நேரம் போகுது போகுது. தானே. ஓகே விளங்குது. நேரம் போகுது வெலாயனவா அது நிகழ்காலம் அது. ஓகே ஓம் சார் நிகழ்காலம். சரியா? என்ன போக விடுங்க நேரம் போகுதுன்னா இப்ப போய் கொண்டிருக்கு நேரம் போய் கொண்டிருக்கு அப்படித்தானே. இப்ப நம்ம கதைக்கும் போது நேரம் போய் கொண்டிருக்கு. இப்ப நிகழ்காலம் நிகழ்ந்து கொண்டிருக்குது. என்ன இப்ப என்ன போக விடுங்க நேரம் போகுது எப்படி சொல்றது? இப்ப என்ன போகுங்க தென் යන්නද என்ன நேரம் போகுதுக்கு வெளாவ யனவா வெலாயனவான்னு சொல்லணும். வெலாயனவா வெலாவயனவான்னு சொன்னா நேரம் ஒன்று போகுதுன்னு அர்த்தம். வெலாயனவான்னு சொன்னா நேரம் போகுதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே சார். சரி அடுத்தது சொல்லுங்களேன். டபுளா கேக்குது மரியம். சார் அந்த வசனத்தை திருப்ப சொல்லுங்க. அந்த வசனம் என்னன்னு சொன்னா மட்ட அண்ணது என்ன போக விடுங்கோ. மட்ட அண்ணது என்ன போக விடுங்கோ. வெலாயனவா நேரம் போகுது. வெலாவயனவான்னு சொன்னா நேரம் ஒன்று போகுதுன்னு அர்த்தம். வெலாவயனவான்னு சொல்றது இல்ல சொல்றாங்க தான். வெலாவயனவான்னு சொல்றதுதான் வெலாயனவான்னு சொல்லுங்க. அது நல்ல சிறந்தது. சரியா? சரி அடுத்தது யாருன்னு சொன்னா கோஷா இருக்கிறீங்களா? இல்ல மெஜஸ்டி சொல்லுங்க. நான் சொல்றது உண்மை. நான் சொல்றத ஒத்துக்கொள்ளுங்க. உண்மைன்னு சொல்றதுக்கு சார் මම කියන්න ඇත්ත. මම කියන්නේ ඇත්ත. මම කියන්නේ ඇත්ත. මම කියන්නේ ඇත්ත. என்ன புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன ஒத்துக்கொள்ளுங்க. මට මාව පිළිගන්න. මාව පිළිගන්න. මාව පිළිගන්න. මාව පිළිගන්නன்னு சொன்னா நான் சொல்றத ஒத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம். என்ன ஏற்றுக்கொள்ளுங்க. மாவ பிலிகண்ணன்ற ஒத்த சொல்றதுக்கு தானே மெஜஸ்ட்ரி. மாவ பிலிகண்ண என்ற ஒத்த சொல் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்னை ஒத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்றத ஒத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி மாவ பிலிகண்ணன்னு வரும். நான் செய்யறத ஏற்றுக்கொள்ளுங்க நான் சொல்றத ஒத்துக்கொள்ளுங்க என்ன வரவேற்றுக் கொள்ளுங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்ன புரிஞ்சு கொள்ளுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மாவ பிலிகண்ண. விளங்கிட்டா? ஆனா என்ன புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றதுக்கு இன்னும் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா மாவ தேரும் கண்ணன்னு சொல்லுவாங்க. மாவ தேரும் கண்ணன்னு நான் சொல்றத புரிஞ்சு கொள்ளுங்க நான் சொல்றத என்னை புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லும் போது மாவ தேரும் கண்ணன்னு சொல்லுவாங்க. மாவ பிலிகண்ணன்னு சொன்னா நான் சொல்றத ஏற்றுக்கொள்ளுங்க நான் செய்யறத ஏற்றுக்கொள்ளுங்க என்னை வரவேற்றுக் கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அர்த்தம் தரும். சரியா? சரி சார். මම කියනදේ මම කියනදே ඔයා පිළිගන්නன்னு சொல்லலாமா சார்? அப்படியே சொல்லலாம். மாவ பிலிகண்ணன்னு ஷார்ட்டாவும் சொல்லலாம். அது சிம்பிள். இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தானே நான் சொல்றது உண்மை எக்ஸெப்ட் மீன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் சொல்றத ஒத்துக்கொள்ளுன்றது தானே அந்த இடத்துல. அந்த மாதிரி இல்லையா? இப்ப நான் சொல்றது உண்மை என்ன நம்புங்கன்னு சொல்லும் போது பிலீவ் மீன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதே மாதிரி மாவ பிலிகண்ண தேருங்க அப்படி சொல்லலாம். சிங்களத்துல சொல்லலாம். அப்படி என்ன சொன்னீங்க மெஜஸ்டி? புரிதுவென்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று பாய்ப்பாங்க தானே. அது புரிதுவென்னு சொன்னா பழகுங்க தெரியாத ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கன்னு அர்த்தம். தெரியாத ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் புரிதுவென்னு. விளங்குதா?
ஓகே ஓகே. சரி, அடுத்தது இன்னும் ஒரு வாக்கியம் தாரன். இதண்டா சரி வராது, இதண்டா சரி வராது, உடைச்சு போடுங்க. ඒක හරිවන්නේ බෑ. இதண்டா சரி வராது, இது என்றால் சரி வரா, இதண்டா சரி வராது, எனக்கு உடைச்சு போடுங்க. எப்படி சொல்றது? இப்ப நீங்க வீடு கட்ட சொல்லியிருக்கிறீங்க மெஜஸ்ட்ரி, அல்லது வேற ஏதாவது ஒன்று செய்ய சொல்லியிருக்கிறீங்க, அது கோணலா மொக்கையா செய்து இருக்கிறாங்க, உங்களுக்கு ம். பிடிக்கல. இதண்டா எனக்கு சரி வரா, இதை உடைச்சு விடுங்க. சொல்லுங்க. මේක හරිවන්න හරිවන්න බෑ. ஹரியන්න பே, இது சரியாக முடியாது, இது சரி வராதுன்னு சொல்லணும். சரி அது வராதுன்னு சொல்லும்போது, வசனம் தெரியல சார். சரி வராதுன்னு சொல்லும்போது சிங்களத்துல மாத்தி சொல்லணும். எப்படின்னு சொன்னா, சரி போகாதுன்னு சொல்லணும். ஹரியண்ணே, හරියන්නේ. ஹரியண்ணினே, அதான் ஹரியண்ணே. இது என்றால் ம், மேக் ம், நம், ம், ம். நம்மண்டா எண்டால்னு படிச்சிருக்கு, நான் ஞாபகம் இருக்கா? ஆமா 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 ஆமா. அப்ப மேக்கண்டா இது, மேக்கணங் இதென்றால், இதென்றால் மேக்கணங் ஹரியண்ணே, இதெண்டா சரி வராது. மேக்கணங் ஹரியண்ணே මේකනම් கடலதான். හරියන්නේ. ஓ මේකනම් கடலதான். හරියන්නේ. ஓ மேக்கணங் ஹரியண்ணே கடலதான், இதெண்டா சரி வராது, உடைச்சு හදල போடுங்க. හදල හදලද? கடலதான், கடலாதான், හඩල. ஓகே. கடலாதான், මේක හරිවන්නේ හඩල දාන්න. கடலதான், கடலதான். මේක හරිවන්නේ හඩල දාන්න. கடலா இல்ல, கடலா, கா 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 கடலா. මේක හරිවන්නේ කඩල දාන්න. கடலதான், உடைச்சு போடுங்க, உடைச்சு விடுங்க. හඩල දාන්න. ஓ கடலதான், உடைச்சு விடுங்க. කඩල දාන්න. ஓ කඩල දාන්න. கடலதான். சரியா? சார் அப்படி நினைக்கிறேன் மேக்கனம் இது என்றால்ங்கிற மாதிரி ஆவணம் சொல்லி வந்த வந்தார் வாரண்டால். என்றால், வந்தார் என்றால், வந்துச்சென்றால். ம். இப்ப மங் ஆவணம் ககனமா, நான் வந்த நின்றால் அடிப்பெண், நான் வந்த நின்றால் என்று சொல்லும்போது ம். மங் ம். ஆவணம் ககனமா, அம்மா ஆவணம் மேக ஹரியண்ணே, அம்மா வந்தாங்கண்டா இது சரி வராது. ம். நம்மண்டா எண்டால் அர்த்தம் இல்லைடா? ஆமாம் அது சார், ஆமாம். பாஸ்ட் சொல்லுங்க ஓ வந்தாங்கண்டா, அதானே சொல்றேன். ஆவணம்னு சொன்னா வந்தாங்கண்டால். எனவனம் வாரண்டால், நீங்க வாரண்டா வாங்க, வாரண்டால். எனவனம் அங்க ஒயா கொழம்பு ඔය எனவனம் එනවනම් එන්න. ஓ ஒயா கொழம்பு எனவனம் மாத்தெக்க, ஒயா நீங்க கொழம்பு எனவனம் கொழும்புக்கு போறென்றால் மாத்தெக்க என்ன என்னோட வாங்க, மாமா 3 வீல்லக்கே எனவன், நான் 3 வீல்ல போறேன். சிம்பிள். நம்மண்டா என்றால் அவ்வளவுதான். ஆவணம் வந்தாங்கண்டா, வந்தாங்கன்ற ஆவாண்டா வந்தாச்சு தானே, வந்தாங்கண்டா சொல்லணும். ம். ஓ விளங்கிட்டா? ஓகே விளையாட்டு தானே. இப்ப நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, எங்க அம்மா, அம்மா கோ, அம்மா தான் கெதறனே, அம்மா இப்ப வீட்டுல இல்ல, கோ கொஹெதகி, எங்க எங்க போனாங்க, அம்மா பொட்டாக்கு எலியடகியா, அம்மா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அம்மா ஆவணம் மங் ஆவாக்கி இலக்கியான்னு, அம்மா ஆவானம். இப்ப அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அது இறந்த காலம் தானே. அப்ப நாங்க எதிர்காலத்துல சொல்றோம் எப்படின்னு சொன்னா, அம்மா வந்தாங்க என்று வைங்க, நீங்க என்ன சொல்லுங்க, அப்ப வந்தாங்க என்றால் அதான் ஆவணம், அம்மா ஆவணம், அம்மா வந்தாங்க என்றால். சிம்பிள் தானே, ஆவாண்டா வந்தாச்சு தானே. அம்மா வந்தாங்கண்டா மங் ஆவா கியலா கியன்ன, நான் வந்தேன் என்று சொல்லுங்க. மங் ஆவா நான் வந்தேன், கியலா என்று கியன்ன சொல்லுங்க. மங் ஆவா கியலா கியன்ன, நான் வந்தேன் என்று சொல்லுங்க. சிம்பிளான விஷயம், நாம பெருசா யோசிக்கிறது. விளைஞ்சா நாம பெருசா பெருசா யோசிக்கிறதெல்லாம் பிரச்சனை. இப்படித்தான் ஒரு 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 தமிழன் என்ன செஞ்சானா, வெள்ளைக்காரன் வீட்டுக்கு போயிட்டானா சாப்பாட்டுக்கு. சரியா? சாப்பாட்டுக்கு போன உடனே அங்க இந்த மாபிள் பீங்கான், அதே மாதிரி இந்த கிளாஸ்ல எல்லாம் தண்ணி வச்சிருப்பாங்க, தெரியும் தானே. அப்ப இவரு சாப்பிட்டு போட்டு சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு பீங்கான ஒரு எறி உடைஞ்சு போயிட்டுது. தண்ணியை குடிச்சிட்டு ஒரு வீசு, அதுவும் உடைஞ்சு போயிட்டுது. அப்ப கூட்டிட்டு போன வெள்ளைக்காரனுக்கு சரியான அப்செட்டாம். என்னடா இவனுக்கு மரியாதை கொடுத்து கூட்டிட்டு போனா இவன் இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கதைக்கு சொல்லுவாங்க இது.
அப்ப இவன் கேட்டானா, "நீ ஏன் இப்படி செய்றாய்? உனக்கு இப்படித்தான் நான் பழக்கி தந்திருக்காங்க. நீங்க நல்ல கொள்கை உள்ளவங்கள தானே நாங்க கூட்டிட்டு வந்தோம். நீ ஏன் இப்படி செய்றாய்ன்னு?" கேட்டா, "நாங்க இப்படித்தானே ஐயா, சாப்பிட்டதெல்லாம் வீசிருவோம். திருப்பி பயன்படுத்த மாட்டோம்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க தான் பயன்படுத்தி இருக்கிறீங்க திரும்ப திரும்ப. நாங்க இதெல்லாம் பயன்படுத்துறது இல்ல." "அப்படியா? இரு உன்ட வீட்டுக்கு நான் வரத்தான் வேணும்." அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவன் யோசிச்ச எப்படி? ஏதோ ஒரு பெருசா யோசிச்சிருக்கான். பழி வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம், பெரிய எண்ணம் கொண்டு கொண்டுட்டான். சரின்னு இங்க வந்தா, சாப்பாட்டுக்கு தெரியுமா குடுத்திருக்குது? சாப்பாட்டுக்கு குடுத்ததெல்லாம் இந்த இது என்னது? வாழை இலைய வச்சு சாப்பாடு குடுத்து போட்டு, சாப்பிட்டத இப்ப வீசத்தானே வேணும். சாப்பிட்டு போட்டு, சாப்பிட்ட தட்ட வீசணும். அப்ப என்னத்த வீசுற? இலையத்தான் வீசுவாங்க. இலைய வீசத்தான் செய்வாங்க. அதுக்கு பிறகு அந்த இது குடுவை செஞ்சு வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த ஓலையால. அதுல தான் தண்ணி குடுக்குறதாம். அது குடிச்சா வீசுறது தானே அதுவும் அந்த டைம்ல. இப்பதான் இன்னைக்கு கிளாஸ்ல நாமளும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதையும் குடுத்தது பிறகு வீசிட்டு போயிட்டான். அப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் இருந்திருக்கும். யோசிச்சது பெருசா. அந்த மாதிரி தான் நாம ஒரு விஷயத்தை யோசிக்கிற பெருசா. அப்படி பெருசா யோசிக்க கூடாது. சின்ன விஷயம் அது. சிம்பிளா யோசிச்சா சரி. விளங்கிச்சா? நம்ம இதை எப்படி மாத்தலாம்னு வந்தா ரெண்டாள் என்றால் வந்து வந்தது என்றால் அப்படி குழப்பிட்டு இருக்கிற நமக்கு. விளங்கிச்சா? ஆவணாங் ஒயா ஆவணாங் காளையான்னு நீங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டு போட்டு போங்களேன். මොකටද නිකන් පම්පෝරි ගහන්නේ? தெரியுமா அது பம்போரி கஹனவான்ற தெரியுமா என்னண்டு? இல்ல சார் இல்ல. பம்போரி கஹனவான்னு சொன்னா இந்த இந்த பெரிய கதை கழிச்சு கொண்டிருக்கிறது தெரியுமா? அந்த என்ன சொல்றது? இந்த வீணான தினாவட்டான கதைகள் கழிச்சு கொண்டிருக்கிறது. நான் அப்படி அங்க செஞ்சது, அவன் இப்படித்தான் நடந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு கதைன்னு கதைப்பான். அது பம்போரி கஹனவான்னு சொல்றது சிங்களத்துல. பம்போரி கஹனவா. பம்போரி கஹன்னைப்பான்னு சொல்லுவாங்க. விளைஞ்சா? அந்த மாதிரி ஒரு வசனம் ஒன்று இருக்குது. சரி, அதுவும் புதிய வசனம். சரி, இப்ப நீங்க இந்த இந்த இன்னைக்கு நாங்க படிச்ச விஷயங்கள்ல நன்னா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஹரி அண்ணே என்ற சொல் ஒன்று இருக்குது. புதுசு தானே? சரி வராது. ஹரி அண்ணே. ஓ மாவ பிலிகண்ண என்ன ஒத்துக்கொள்ளுங்க. அடுத்தது எத்த உண்மை. என்ன போக விடுங்க. ஏதாவது ஒரு வினைக்கு பக்கத்துல வரக்கூடிய விடுங்க தென்னு பயன்படுத்தணும்ன்றதை படிச்சிருக்கிறீங்க. அப்படித்தானே? யான்னது என்ன, காண்ணது என்ன, பொன்னது என்னங்க, சாப்பிட விடுங்க, போக விடுங்க, இருக்க விடுங்க, இன்னது என்ன, மட்ட பாடுவ இன்னது என்ன, என்ன பாட்டுல இருக்க விடுங்க, மட்ட கதா கரான்னது என்ன, மட்ட கதா கரான்னது என்ன கதைக்க விடுங்க, மட்ட கியான்னது என்ன சொல்ல விடுங்க. ஓ அப்படி வரும். சிம்பிள் தானே, லேசு தானே. இப்ப அதுக்கு பிறகு தெங் புது இப்போதுன்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி திபஹாய், திபஹாய்ன்ற தாகம்ன்றதை படிச்சிருக்கிறோம். டிகாக் அது நமக்கு தெரியும். ஓ கேன்னு படிச்சிருக்கோம். கேன்னண்டா கொண்டு வாங்கன்னு படிச்சிருக்கிறோம். அப்படித்தானே? கேன்னு கொண்டு வாங்க. அடுத்தது கண்ணண்டா எடுங்க, அரண்ண்டா எடுத்துன்னு படிச்சிருக்கிறோம். அப்படித்தானே? அடுத்தது இவசீம பொறுமை, இவசீம பொறுமை, சீமாவ எல்லை. அப்ப இவசீமென் சீமாவாக்தியனவான்னு படிச்சிருக்கிறோம். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இவசீமென் சீமாவாக்தியனவா. எக்கட்ட ஒன்றாக, சமகியன் ஒற்றுமையாக, எக்கட்ட ஒன்றாக, சமகியன் ஒற்றுமையாக, தனியம தனியாக, எக்கங்க வெண்ணின ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எக்கங்க வெண்ணின மத்தைய எண்ணம் மே மத்தையட்ட அப்ப எக்கங்க வெண்ணின இந்த எண்ணத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படித்தானே? திபுனத நெத்த இருந்துச்சா இல்லையா, எத்த கியன்னு உண்மையே சொல்லுங்க, தீலா தீயனவா கொடுத்திருக்கிறாங்க, விஸ்தர இதெல்லாம் நாங்க படிச்சு நேத்து படிச்சது இந்த விஸ்தரையெல்லாம். அப்படித்தானே? சரி, அப்ப இன்றைக்கு புதிய விஷயங்கள், புதிய சொற்கள் படிச்சீங்களா? அப்படித்தானே? சரி, அப்ப இந்த ரெக்கார்டிங்கும் நாளைக்கு நான் போட்டு விடுவேன். நீங்க அதையும் பார்த்து படிச்சு கொள்ளலாம். சரியா? நாளைக்கு கிளாஸ் வைக்கிறதா இல்லையா? நேற்று எனக்கு கரண்ட் போயிடுது. இங்க கரண்ட் அடிக்கடி வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் நேற்று கிளாஸ் வைக்க இல்லை. நாளைக்கு என்ன செய்வோம்? கிளாஸ் வைப்போமா?